Hi friends, welcome to Chili. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரை. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஹைதராபாத் ஃபுட்டு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து தேவையான அளவு பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் சிறு சிறுசாக. பாலக்கீரைக்கு ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு 4லேருந்து 5 விசில் வர நல்லா வேக வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம பருப்பை நல்லா வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு கரண்டியோ இல்லை மேஷரோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பு முழுசாக இல்லாமல் இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது இல்லாமல் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக நம்ம வந்து மசிச்சு கூட நம்ம வந்து நச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வந்து நல்லா வதங்கிடும் 2 நிமிஷத்தில். இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். அவ்வளோதான். இந்த 2 மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா கீரையில் நல்லா குக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பருப்பை சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எல்லாமே சேர்ந்து குக் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குட்டி பேனை சூடு பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பு சேர்க்குற போது உங்களுக்கு இன்னும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ நெய் சூடாயிருச்சு. இதோட 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கலருக்காக தான். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே இப்படி குழம்புக்கு மேலே நம்ம தாளிப்பை கொட்டிடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டான சுவையான பாலக்கீரை பருப்பு ரெடி ஆயிருச்சு. இது வந்து ஒரு ஹெல்த்தியான குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.